இந்த கோயில் தானா? ஆமா. இத பாத்தியா? இந்த புத்தை தான் சொன்னேன். என்ன மித்ரா இவ்ளோ பெருசா இருக்கு? சரி, இதுக்குள்ள இந்த தாலியை போட்டுடலாமா? நந்தினி, நீ சொன்ன மாதிரியே தாலி இப்ப நம்ம கிட்ட இல்ல. ப்ளீஸ் இனியாச்சும் கொஞ்சம் நார்மலா இரு. சரி வா, நம்ம போலாம். அந்த செயினை திருடிட்டு போனவங்க யாருங்கிறத கண்டுபிடிச்சாகணும் சார். அந்த ஏரியால இருக்கிற சிசிடிவி எல்லாம் செக் பண்ணி பார்த்தா அந்த திருடங்களை பத்தி ஏதாவது ஒரு தகவல் கிடைக்கும். அதை வச்சு அக்யூஸ் லிஸ்ட நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா இதை பண்ணது யாருன்னு தெரிஞ்சிடும் சார். பரவாயில்லையே, எந்தெந்த கேஸ எப்படி டீல் பண்ணணும்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. எங்களுக்கே பாடம் எடுக்கிற அளவுக்கு வந்துட்டீங்க. இத பாருங்க, அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. இப்பதான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இனிமேதான் யார் என்னன்னு விசாரிக்கணும். ஊருக்குள்ள ஒரு நாளைக்கு எத்தனை செயின் ஸ்நாச்சிங் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அத்தனை கேஸையும் உடனே விசாரிக்க ஆரம்பிச்சா மத்த கேஸ்லாம் யார் பாக்குறது? போங்க சார், ஏதாவது தகவல் கிடைச்சா போன் பண்ணி சொல்றேன். போங்க. வந்துட்டாரு சார். ஐஜி தான் பண்றாரு, எடுத்து பேசுங்க சார். சும்மா ஏதாவது கதை சொல்லிட்டு இருக்காதீங்க. போங்க சார். ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். யார் பேசுறது? யோ, நான் ஐஜி ஆறுமுகம் பேசுறேன்யா. சார் நான் இன்ஸ்பெக்டர் சர்வேஸ் பேசுறேன் சார். அங்க ஸ்டேஷன்ல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கியா, இல்ல சுகமா உட்காந்து காலை குறைஞ்சிட்டு இருக்கியா? அப்படிலாம் இல்ல சார். யோ, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? சரி, அதை விடியா. உன்னை பாக்குறதுக்காக ஆதின்னு ஒருத்தர் அங்க வந்திருப்பாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செயின் ஸ்நாச்சிங் கேஸ் விஷயமா அவர் அங்க வந்திருக்காரு. அவருக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அதை கரெக்டா பண்ணி கொடு. ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சு செயினை ரெக்கவர் பண்ணுங்க. இல்லனா எல்லாரையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். நான்சென்ஸ். உங்களை மாதிரி ஆளுங்களால தான்யா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மொத்தமா கெட்ட பேரு. வாங்குற சம்பளத்துக்கு கொஞ்சமாவது வேலை பாருங்க. சார் சாரி சார், தெரியாம நடந்துச்சு சார். நான் பாத்துக்கிறேன் சார். பாரதி, உன் நிலைமை எனக்கு புரியுதுமா. நீ இந்த நிமிஷம் அந்த அம்மன் முன்னாடி உன் தாலி திரும்ப கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு இருக்க. அந்த அம்மன் கண்டிப்பா உன் வேண்டுதலுக்கு பதில் சொல்லுவா. நீ அதுக்காக நீ பண்ண நினைச்ச பூஜையை பண்ணாம இருந்தா எப்படிமா? சுமங்கலி பூஜை பண்றதுதான் சரியா இருக்கும்னு என் மனசுக்கு படுதுமா. நல்ல நேரம் வேற போயிட்டே இருக்குமா. ஒரு விஷயம் இப்ப தப்பா போயிடுச்சு, அதை நினைச்சு கவலைப்பட்டா உனக்கு கிடைச்ச வாய்ப்பு போயிடுமா. உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியுது சாமி. ஆனா கழுத்துல அவர் கட்டின தாலி இல்லாம நான் எப்படி இந்த பூஜைய முழு மனசோட பண்ண முடியும்? அப்படி இல்லம்மா, மனசு இருந்தா மார்க்கம் உண்டுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இப்ப நீ தாலி பறி போயிடுச்சுன்னு வருத்தத்துல பேசிட்டு இருக்க. இந்த பூஜை பண்றதால திருடு போன உன் தாலி திரும்ப கிடைக்க வாய்ப்பு இருக்குமா. இத நீ அம்மனோட சோதனைய நினைச்சுக்கம்மா. நம்மள அவ சோதிக்கிறது நமக்கு வேதனையை கொடுக்கறதுக்காக இல்லம்மா. நம்ம பக்தியோட அளவையும் வேண்டுதலையும் செய்ய நம்ம காட்டுற உத்வேகத்தையும் சோதிக்கத்தான் இது நடக்குதுன்னு நினைச்சுக்க. இது உனக்கான சோதனை காலம். அதுக்காக நீ சோர்ந்து போய் உட்காந்துட கூடாதுமா. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் சாமி. ஆனாலும் என் மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு உறுத்திக்கிட்டே இருக்கு. என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல சாமி. நான் இந்த அம்மனுக்கு எத்தனையோ வருஷமா பணிவிடை செஞ்சிட்டு இருக்கேம்மா. என்னோட அனுபவத்துல இந்த அம்மன் முன்னாடி உண்மையா வேண்டி நிக்கிறவங்களுக்கு கேட்டதெல்லாம் கொடுப்பாம்மா. நீ பண்ண போற இந்த பூஜைய கண்டிப்பா அந்த அம்மன் ஏத்துக்குவாம்மா. கடவுள் விஷயத்துல நமக்கு வேண்டியது நம்பிக்கை வேண்டிதாம்மா. யோ, அங்க செக் பண்ணீங்களா? சொல்லுங்க சார். திருடு போன செயினை கண்டுபிடிக்க ஏதாவது தகவல் கிடைக்குதான்னு இங்க பார்க்க வந்திருக்கோம். நீங்க என்ன இங்க வந்து சும்மா நிக்கிறீங்க? போய் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களை விசாரிங்க சார். சந்தானா சார், இவர் எதுக்கு இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு? சார்,
எப்படி அந்த செயின் கிடைக்க போறதில்ல, எவன் அந்த செயினை திருடிட்டு போனான்னு எந்த தகவலும் இல்ல. அப்புறம் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? என்ன சார் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? அங்க தாலி தொலைச்சவங்களோட மனநிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். சார், எங்களுக்கு நீங்க சொல்றதெல்லாம் புரியுது சார். உங்களுக்கு இது புதுசு சார். எங்களுக்கு தினம் இந்த மாதிரி ஏகப்பட்ட கேஸ் வருது. அதுக்கெல்லாம் நாங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்தா வேலை பார்க்க முடியாது சார். அப்படியா சார்? சரி, நீங்க எப்படிலாம் பேசுறீங்கன்னு வேணா நான் ஐஜி கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லட்டுமா? சார், என்ன சார் பட்டுன்னு இப்படி சொல்றீங்க? நாங்க இப்படிதான் நடக்குதுங்கிற முறைய உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஐஜிடி எல்லாம் சொல்லாதீங்க சார், நாங்க பாத்துக்கிறோம் சார். யோ, என்னைய வாய் பார்த்துட்டு நிக்கிறீங்க? ஓகே சார், போலாம் சார். அம்மாவோட தாலி செயினை திருடிட்டு போனவன் கையில பாம்பு டாட்டு போட்டிருந்துச்சு. அப்பா கிட்ட அதை ஃபோன் பண்ணி சொன்னா அப்பாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்ன? பாம்பு? இதுக்கும் அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? செயினை திருடிட்டு போனவன் கையில பாம்பு டாட்டு இருந்துச்சா? தேங்க்ஸ் தமிழ். அவனை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். சரியான நேரத்தில் எப்படி ஒரு க்ளூ கொடுத்துட்டேன். இதை வச்சு நான் அவன் யாருன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன். தவக்கல, நீ பார்த்துக்கோ. நான் தகவல் கிடைச்சதும் உனக்கு ஃபோன் பண்ணுறேன். சரிண்ணே. அண்ணா, நீங்க பத்திரமா இருங்க. சரி, ஓகே ஓகே. பாட்டி, இப்ப எதுக்கு பாட்டி நம்ம எல்லாருமே கோவிலுக்கு வந்திருக்கோம்? என்ன மித்ரா, எதுக்கு வந்திருக்கோன்னு தெரிஞ்சுக்கிட்டே எதுக்கு என்கிட்ட இப்படி கேக்குற? பாரதி இன்னைக்கு இந்த கோயில்ல சுமங்கலி பூஜை பண்ண போறா. நம்ம எல்லாரையும் வர சொல்லி கேட்டிருக்கா. காலையில அத பத்தி பாரதி வீட்ல பேசினப்போ நீயும் அங்கதானே இருந்த. இப்ப என்னமோ தெரியாத மாதிரி கேக்குற? ஐயோ ஆமால, சுத்தமா மறந்தே போயிட்டேன் பாட்டி. சதிகாரி என்னமா நடிக்கிறா பாரு. மீனா, நான் பாரதி எங்க இருக்கான்னு போய் பாக்குறேன். சரி போங்க பாட்டி. சார், இந்த அக்யூஸ் லிஸ்ட்ல இருக்கிற எவனாவது நீங்க சொல்ற மாதிரி கையில டாட்டூ போட்டிருக்கானான்னு பாருங்க சார். ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். இவனுங்களை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபைல்ல இருக்கு சார்.